சாலையோரத்தில் போர்வையால் சுற்றப்பட்டு முகம் சிதைந்த நிலையில் கிடந்த சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். AI ஆப்பை பயன்படுத்தி உயிரிழந்த பெண் யார் என்பது குறித்து அடையாளம் கண்ட காவலர்கள். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல். இளம்பெண் உயிரிழந்து கிடந்தது எப்படி? கொலையா தற்கொலையா? நடந்தது என்ன? யமுனா ஹைவேஸ்ல பொதுமக்கள் பைக்ல போறதும் வர்றதுமா இருந்திருக்காங்க. அப்போ சாலையோரத்துல போர்வையால சுற்றப்பட்ட நிலையில முகம் சிதைந்து போய் இளம்பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. இத பார்த்த பொதுமக்கள் போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை பார்வையிட்டாங்க. அப்போ முகம் பாதி சிதைந்து போய் இருந்ததால உயிரிழந்த பெண் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல போலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சுற்றுவட்டார மக்கள் கிட்டையும் போலீஸ் விசாரிச்சு பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு உயிரிழந்த பெண்ணை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாதுன்னு சொல்லி இருக்காங்க. இதனால சடலத்தை புகைப்படம் எடுத்த போலீஸ் அதிநவீன தொழில்நுட்பமான AI ஆப்பை பயன்படுத்தி சிதைந்த முகத்தை சீர்படுத்தி தெளிவான முகத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து அந்த புகைப்படத்தை சுற்றுவட்டார போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் பக்கத்து மாநில போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல தான் உயிரிழந்தது டெல்லியை சேர்ந்த இளம்பெண் சோனாலின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் போலீசார் கொலையாளி யாரு, எதற்காக இந்த பெண்ணை கொலை செஞ்சா, இவங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல தான் பல மர்ம முடிச்சுகள் வெளியாக இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள யமுனா பகுதியைச் சேர்ந்த சன்னிங்கிற இளைஞரும் டெல்லியைச் சேர்ந்த சோனாலிங்கிற பெண்ணும் நீண்ட நாட்களா காதலிச்சுட்டு இருந்தாங்க. சன்னி ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு சில பாலியல் கும்பல் கூடவும் தொடர்பு இருக்கு. ஆனா இத பத்தி சோனாலி கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கான் சன்னி. சில நாட்களுக்கு முன்னாடி சன்னியும் சோனாலியும் கார்ல போயிட்டு இருந்தாங்க. அப்போ யதார்த்தமா சன்னியோட போனை வாங்கி சோனாலி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வாட்ஸ்அப்ல சன்னி இன்னொரு பெண் கூட ஆபாசமா பேசி இருந்த மெசேஜ் இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த சோனாலி, யார் இந்த பெண், எதுக்கு இவ கூட ஆபாசமா பேசி வச்சிருக்கீங்க, என்னைய காதலிச்சுட்டு அவ கூடவும் பழகிட்டு இருக்கீங்க, உங்களைத்தான் நம்பி இருந்தேன், ஆனா உங்களால என் வாழ்க்கையே நாசமா போயிருச்சுன்னு சொல்லி அழுது இருக்காங்க. இதனால காதலர்களுக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. காதலியோட பேச்ச காதலன் சன்னி கேட்கிற மாதிரி இல்ல. அதே மாதிரி சன்னி சோனாலிய பாலியல் தொழிலையும் ஈடுபட வைக்க முயற்சி பண்ணி இருக்கான். இதனால அதிர்ச்சி அடைந்த சோனாலி, உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி மோசமா நடந்து பண்ணு நான் நினைச்சு கூட பார்க்கல, இனிமே நான் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி திட்டி இருக்காங்க. இதனால சோனாலி மேல கொலை வெறியில இருந்த சன்னி தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கான். அதுபடி சம்பவத்தன்னைக்கு சோனாலிக்கு போன் பண்ண சன்னி பாசமா பேசுற மாதிரி நடிச்சு அவங்கள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்போ அங்க வச்சு ரெண்டு பேருக்கும் இடையில மறுபடியும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. அந்த நேரத்துல அங்க வந்த சன்னியோட நண்பர்கள் சோனாலிய கழுத்த நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. அடுத்து ஒரு காரை வாடகைக்கு எடுத்த கும்பல் சடலத்தை அதுல தூக்கி போட்டு யமுனை ஆற்றில தூக்கி வீச திட்டம் போட்டு இருக்காங்க. அதுபடி அவங்க கார்ல போயிட்டு இருந்தப்ப அங்க போலீஸ் செக்கிங் இருந்ததால சடலத்தை சாலையோரத்துல தூக்கி வீசிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. தீவிர விசாரணையின் அடிப்படையில இளைஞன் சன்னியையும் மற்ற 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் 3 பேரையும் சிறையில அடைச்சிட்டாங்க.